அது விருது நியாயமா குடுக்கணும். குடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியாது தானே! இல்லையா? ஒரு கமிட்டி, ஒரு ஜூரி வந்து அ சரியா திட்டமிடுறாங்களா? அப்படிங்கிறது சமீபத்தில வருத்தத்துக்குரிய விஷயமெல்லாம் கூட சில இடங்கள் நடக்குது. சமீபத்தில நடக்குது. இப்போ தெலுங்குல யாருக்கோ தேசிய விருது குடுத்துறாங்க. ரொம்ப ஒரு கமர்ஷியல் படத்துல நடிச்ச ஒரு கேரக்டருக்கு அதெல்லாம் வந்து ஏத்துக்கிற மனசு இது பண்ண முடியல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, மலையாளத்துல பிருத்திவிராஜ் ம். அவார்டு இல்ல அந்த படத்துக்கு. ஆடு ஜீவிதம். ஆடு ஜீவிதத்துக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். நீங்க வந்து அதாவதுங்க இ ஒ ஒரு ஏடிஎம்கே பீரியட்ல ஏடிஎம்கேக்கு சாதகமான ஆர்டிஸ்ட் இருந்தா குடுப்பாங்கங்க. நடந்திருக்குங்க. ஒரு டிஎம்கே கவர்ன்மென்ட் இருக்கும்போது டிஎம்கேக்கு சாதகமான அந்த அரசு ஆர்டிஸ்ட். தீர்மானிக்கிறது. இந்த இந்திய ஒன்றிய அரச தீர்மானிக்கிற ஒரு அரசு அதிகாரம் கையில வச்சிருக்கிறது சில செய்யும். அது சில நேரங்கள்ல கமலஹாசனுக்கு ஒரு விருது கிடைக்கல. மலையாளத்துல ஒரு ஆர்டிஸ்ட் அவர் விரும்புற கமலஹாசனுக்கு ஒரு விருது கிடைக்க மாட்டேங்குது. இளையராஜா அவர்களுக்கு இளையராஜா அவர்களுக்கு. அதனால தான் நான் என்ன சொல்றேன், கலைஞர்கள் வந்து விருதுக்கு அப்பாற்பட்டவர்கள். நீ விருது குடுத்து, உன் விருத நீ கௌரவப்படுத்திக்கோ. தேசிய விருது கமலஹாசனுக்கு 10 தடவ குடுத்தேன்னு நீ பெருமையா நீ வேணா சொல்லிக்கோ. அது கமலஹாசனுக்கு ஒருபோதும் இல்ல. இளையராஜாவுக்கு நீ நீ விருது குடுத்து என்ன? அந்த அந்த ஆள் வாழ்றாரு. மனித உலக உயிரினங்களுக்கெல்லாம் வாழ்றாரு அவரு. என்ன இசை! ஸோ நீ என்ன வேணா பெருமைப்பட்டுக்கோ. நீ கேட்டுக்கோ. அனுமதி கேட்டு விருது குடு. அப்படிதான் இருக்கணும். சார் உங்களுக்கு வந்து இந்த இந்த விருதுக்கு தேசிய விருது இந்த முறை குடுத்துக்கலாமா? அப்புறம் என்னமோ நீங்கலாம் விருது குடுத்து ஒரு படைப்பாளி, ஒரு கலைஞன் வந்து பெருமை அடையிற விஷயம் ஒண்ணும் கிடையாது.